அனைவருக்கும் காலை வணக்கம். போஷன் ட்ராக்கர் புது அப்டேட்டில் வருகை பதிவு எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வழக்கம் போல் நீங்கள் உங்களுடைய பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல் பயன்படுத்தி உள்நுழைவு கொடுங்க. நீங்கள் சைன்இன் கொடுத்ததுமே வந்துட்டு ஏடபிள்யூசி ட்ராக்கர் அப்படின்ற பேஜ் வந்து நார்மலாக எப்பவும் போல் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் மையத்துக்குள்ளே இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மேலே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மையத்திலேருந்து இவ்வளவு தூரம் விலகி இருக்கீங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராப் டவுன் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஆன்சர் பண்ணால் தான் அங்கன்வாடி சென்டர் ஓப்பன் ஸ்டேட்டஸ் க்ளோஸ் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு பதிவு பண்ண முடியும். நீங்கள் லீவில் இருந்தீங்கன்னா ஐ ஆன் லீவ் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது பணிகளுக்காக உங்களை அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா ஐ ஆன் அஃபிஷியல் டியூட்டின்னு சொல்லி போடணும். இன்சார்ஜ் சென்டர் பார்க்குறீங்கன்னா ஐ ஆன் அடிஷ்னல் சார்ஜ்னு சொல்லி போடணும். இதுவே வந்து உங்கள் மையம் இருக்கிற இடத்துல உங்களுக்கு நெட்வொர்க் இல்லை, அதனால் நான் வெளியே வந்து வருகை பதிவு பண்ணுறேன் அப்படின்றதுனா நீங்கள் வந்துட்டு கடைசி ஆப்ஷன் அங்கன்வாடி சென்டரில் வந்து உங்களுக்கு வந்து நெட்வொர்க் இல்லை அப்படின்றத தேர்வு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கன்வாடி சென்டர் ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பன் சொல்லி மார்க் பண்ணணும். நீங்கள் மையத்தில் தான் இருக்கீங்க, ஆனால் வந்துட்டு உங்களுக்கு வந்து வருகை பதிவின் போது வந்துட்டு அந்த மாதிரி மேலே நோட்டிஃபிகேஷன் விலகி இருக்க மாதிரி காட்டுது அப்படின்னா என்ன பண்ணணும்னு இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். இன்சார்ஜ் சென்டருக்கு போடுறதுனால நான் இங்கே வந்து அடிஷ்னல் சார்ஜின்னு சூஸ் பண்ணிவிட்டு ஏடபிள்யூசி ஓப்பன் ஸ்டேட்டஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ அடுத்த பேஜில் வந்து சில்ட்ரன் குரூப் ஃபோட்டோ எடுத்தால் தான் வருகை பதிவு பண்ண முடியும்னு சொல்லி காமிக்கும். இங்கே நான் வந்துட்டு அதில் ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க நாட் கேப்சர் பக்கத்தில், அதை வந்து கிளிக் பண்ணுறேன். அப்போ அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த பேஜில் நீங்கள் எப்படி குழந்தைகளை வந்து புகைப்படம் எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க. இங்கே வந்து நீங்கள் ஃபோனை திருப்பி ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. நீங்கள் ஃபோனை எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே பொசிஷனில் வச்சுக்கணும். குழந்தைகளோட முகம் வந்து ஒவ்வொரு முகமும் தனித்தனியாக தெரியணும். அதிகப்படியான நிழலோ குழந்தைகள் மேலே வந்துட்டு விழுற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ குழந்தைகளை வரிசையாக நிற்க வச்சுட்டு இல்லை ஒரு டேபிளில் உட்கார வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த மேலே காமிச்சிருக்க இமேஜில் இருக்க மாதிரியான ஒரு ஃபோட்டோ வந்துட்டு நீங்கள் கேப்சர் பண்ணணும். லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரு குழந்தை அளவுக்கு வந்து உங்கள் ஃபோனில் இடம் இருக்க மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா எல்லா குழந்தைகளும் கரெக்டாக கேப்சர் ஆயிரும். இப்போ நான் ஒரு மையம் இங்கே லாகின் பண்ணியிருக்கேன். இது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஓப்பன் பண்ணதும் ஃபோட்டோ எப்படி எடுக்கணும்னு சொல்லி ஒரு இமேஜும் கீழே வந்து அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து காட்டுது. ஃபோட்டோ கிளாரிட்டி எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு குழந்தையும் வந்து இன்னொரு குழந்தை வந்து மறைக்கிற மாதிரி ஓவர்லேப்பிங் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு குழந்தையும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக இருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு டேபிள் சேர்லேயே உட்கார வச்சுட்டோ இல்லை நிற்க வச்சுட்டோ நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ஒயிட் செவராக இருந்துச்சுன்னா இன்னும் கிளியராக ரெகனைஸ் பண்ணிக்கும். அப்படி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல ப்ரொசீட் கொடுக்கணும். இதுவே நீங்கள் இன்சார்ஜ் சென்டரில் இருந்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஸ்கிப் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். ப்ரொசீட்க்கு பக்கத்துலேயே ஸ்கிப்னு இருக்குது, அதை கொடுக்கணும். இப்போ நான் மையத்தில் இருக்கிறனால நான் வந்து கீழே வந்து இந்த ப்ரொசீட் கொடுத்து அடுத்த பக்கத்துக்கு போகிறேன். இப்போ நான் இங்கே ப்ரொசீட் கொடுத்ததுமே கேமரா வந்து நமக்கு ஓப்பன் ஆயிரும். கேமரா ஓப்பன் ஆகும். குழந்தைங்களை நான் வரிசையாக ஆல்ரெடி உட்கார வச்சுருக்கேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் க்ளோஸாக இப்படி எடுக்காமல் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் கொஞ்சம் இடைவெளி விட்டு எடுக்கிறேன். அப்போ எல்லா குழந்தைங்களும் கவர் ஆயிரும். இப்போ நான் கீழே இருக்க கேப்சர் அமுத்தினேன் அப்படின்னா எனக்கு வந்து கேப்சர் வந்து செட் ஆயிரும். சப்மிட் கொடுக்கணும் இந்த இடத்துல. இல்லை உங்களுக்கு எடுத்த புகைப்படம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா இந்த லெஃப்ட்டில் இருக்க கேப்சர் ஐக்கன் கொடுத்து மறுபடியும் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். இதில் அடிஷ்னலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் இப்போ ஆல்ரெடி மையத்தில் தான் இருக்கேன், ஆனால் வந்து எனக்கு வந்து நான் வெளியே இருக்கிற மாதிரி காட்டுது அப்படின்னா மோர் ஆப்ஷன் போய்க்குங்க. மோர் ஆப்ஷன் போய் அப்டேட் அங்கன்வாடி சென்டர் லொக்கேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து ஏடபிள்யூசி லொக்கேஷன் அப்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அங்கன்வாடி மையத்தில் தான் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் பண்ணும். நீங்கள் சென்டருக்குள்ளே இருந்துட்டு எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மையத்தோட லொக்கேஷன் வந்து அப்டேட் ஆயிரும். அப்புறம் நாளையிலேருந்து நீங்கள் பண்ணும்பொழுது நீங்கள் மையத்துக்கு வெளியே இருக்கீங்கன்ற மெசேஜ் வந்து வராது. தேங்க்யூ.